இந்த பெண் ஆக்டோபஸ் என்ன செய்யுமா, ஒரு 60,000 முதல் 80,000 முட்டைகளை அவைகள் போட்ட பிறகு அதன் மேல் அப்படியே அடை காக்குமா. அந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகாது. ஜாக்கிரதையாய் அந்த முட்டைகளுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது என்று சொல்லி 6 மாதங்கள் அவைகள் உயிரோடு கூட வர்ற வரைக்கும் அதே இடத்துல இருக்குமா. சாப்பிடாது, எங்கேயும் நகர்ந்து போகாது. தன் உயிரையே தியாகம் செய்து அந்த முட்டைகளிலிருந்து உயிர் வரும் பொழுது இந்த ஃபீமேல் ஆக்டோபஸஸ் அவைகள் மறித்தே போகின்றதாம். ஒருவேளை இந்த உலகத்துல அதே போல தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. தன் பிள்ளைகளுக்காய் வாழுவாங்க, தன் கணவனுக்காய், தன் மனைவிக்காய், தன் பெற்றோருக்காய், தன் கூட பிறந்தவர்களுக்காய் ஏதோ ஒன்றை செய்யணும், ஏதோ ஒரு தியாகத்தின் மத்தியில ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அவங்க வாழ்க்கையை பெருசா வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. அவள் வாழணும்னு நினைக்கும் பொழுது அவளுக்கு வயதாயிருக்கும், இல்லாட்டி காசு பணம் இருக்காது. அப்படிப்பட்ட மனிதர்கள் அநேக நேரங்கள் யோசிப்பாங்க, ஒருவேளை நான் ஏதோ இழந்துட்டேன்னு என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, அவன் தங்களுக்குரியதை அல்லாமல் பிறருக்குரியதை யோசிக்கட்டும் என்று சொல்லி. ஒருவேளை மனிதனுடைய பார்வையில நீங்க அற்பமா எண்ணப்பட்டிருந்தாலும் இதனுடைய பாக்கியம், இதனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு நாள் நீங்க மனிதர் மத்தியில தலைகுனிந்து நிற்பதில்லை. நீங்க செய்த தியாகங்கள், நீங்கள் கொடுத்த காரியங்கள் ஒரு நாள் உங்களுக்கு முன்பா பெரிய சாட்சியாய் ஆண்டவர் அதை நிறுத்துவதை நீங்கள் பார்க்க போறீங்க. யார் மத்தியிலும் நீங்க வெட்கப்பட்டு போகாதபடி அதை கர்த்தர் ஆசீர்வாதமே மாற்றுவதை சீக்கிரமாய் பார்க்கும்படி நம்ம எதிர்பார்ப்போம். அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நிமிடம் முடிந்தது. நாளை சந்திப்போம்.